எத்தனை விலை உயர்ந்த காலணியாக இருந்தாலும் அதனை வீட்டிற்கு வெளியேதான் விட வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. எதற்காக என்று சொன்னால், அது உடல் ஆரோக்கியம் கருதி. நீ அந்த நேரத்திலே ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலத்தான் மருத்துவருடைய பரிந்துரையின் பேரிலே வீட்டிற்குள்ளாக காலணியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் பரிந்துரைத்திருந்தார் என்று சொன்னால் தாராளமாக அந்த வீட்டிற்குள்ளாக அவர் அந்த காலணியை அணிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிலர் வீட்டிற்குள்ளாகவே காலணி அணிந்து கொண்டு நடக்கிறார்கள். இது சாஸ்திர ரீதியாக சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. காலணி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது நம்ம செப்பல் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம், செருப்புன்னு சொல்றோம். காலணி காலிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அணி, அதனை வீட்டிற்குள்ளாக அணிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது சாஸ்திர ரீதியாக சரியா என்று வரும் பொழுது இதனை இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது சாஸ்திர ரீதியாக தவறுதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கால்களிலே காலணியை அணிந்து கொண்டு வீட்டிற்குள்ளாக வரக்கூடாது. எத்தனை விலை உயர்ந்த காலணியாக இருந்தாலும் அதனை வீட்டிற்கு வெளியேதான் விட வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. எதனால அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும்ல. எதனாலன்னு கேட்டா, அது சுத்தம் கருதி, சுகாதாரம் கருதி. ஏன்னு சொன்னா, அந்த காலணியை அணிந்து கொண்டுதான் நம்ம ஊர் ஃபுல்லா போயிட்டு வந்திருப்போம். எல்லா இடத்துலயும் வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டு வரும் பொழுது வீட்டிற்குள்ளாக அதே காலணியோடு வரோம்னு சொன்னா, ஒரு ஷூ போட்டுண்டா கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது நேரா ஷூ காலோடய வீட்டுக்குள்ள வந்துருவா. வீட்டுல வந்துதான் உங்க சேர்ல உட்காந்து ஷூ அவுக்கிறது, இல்ல ஆபீஸ் போயிட்டு வந்து ஷூ அவுக்கிறதுங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பா. இது முற்றிலும் தவறு. வீட்டினுடைய தலைவாயிலை தாண்டி, இந்த தலைவாசக்கால் சொல்றோம் இல்லையா, இந்த தலைவாசக்காலையே நம்ம வீட்டு காலணியோடு உள்ளே தாண்டக்கூடாது. காலில் செப்பல் போட்டு இருக்கோம், ஷூ போட்டு இருக்கோம்னு சொன்னா வீட்டினுடைய தலைவாயில் படின்னு இருக்கு இல்லையா, கதவோடு கூடிய தலைவாயில் படியை கண்டிப்பாக காலில் செப்பலோட தாண்டி உள்ளே வரக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இது போன்று காலணி அணிந்து கொண்டு வீட்டிலே நடப்பவர்கள் என்பது அவர்கள் வேண்டுமென்றே செய்வதில்லை. மருத்துவர்களினுடைய பரிந்துரையின் பேரில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிற்குள்ளாக போட்டுக்கொண்டு நடப்பதற்கென்றே ஒரு தனி காலணியை வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ளாகவே போட்டுட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது இதை வெளியிலேருந்தே காலில் போட்டுட்டு உள்ள வர்றதில்லை. எப்படின்னு சொன்னா, தனியா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா. எங்க கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்திருப்பா. அதை வீட்டுக்குள்ள வந்துதான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அடியேனினுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னு சொன்னா, அது மருத்துவரினுடைய பரிந்துரையின் பேரில் செய்யப்படுகிறது. காலில் உனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, வெடிப்புங்கிறது இருக்கு, நீ சாதாரணமா வீட்டுக்குள்ள நடக்கும் பொழுது கூட செப்பல் போட்டுட்டு நடந்தா நல்லது. அந்த ஈரம் படும் பொழுது அந்த ஏதோ காலில் தெரியாம ஒரு ஈரம் பட்டுடுதுன்னு சொன்னா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டாமினேஷன் சொல்லுவா தெரியுமா, இந்த கிருமிகள் உன்னுடைய கால்களிலே அஃபெக்ட் பண்ணலாம், அதனுடைய உடல் முழுக்க பரவி விடலாம்ங்கிறதுக்காக அவர் அந்த ஆலோசனையை சொல்லி இருப்பார். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, நம்ம மேல் சட்டை போடுறோம் இல்லையா, ஒரு வேட்டிங்கிறத கட்டிக்கிறோம் இல்லையா, அது போல அதையும் ஒரு துணியாகவே கருத வேண்டியது. நம்முடைய உடலுக்கு தேவையான சில பேர் கையில கிளவுஸ் கூட போட்டுட்டே இருப்பா. எப்பயுமே என்ன கிளவுஸ் போட்டு இருக்க சொல்லாரும்பா. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம்னா கழுத்துல ஒரு பேண்ட் மாதிரி போட்டு இருப்பா. ஃபுல்லா அந்த பின்னாடி வெர்டிகோ இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு என்னுடைய கழுத்து திரும்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இருப்பா. தெரியுமா, எப்படி பெல்ட் அணிக்கிறோமோ, கழுத்துக்கு ஒரு பெல்ட், இடுப்புக்கு ஒரு பெல்ட் எல்லாம் அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதே போலவே இடுப்பு பெல்ட்னு சொல்லி பார்த்தா கூட நம்ம பேண்ட்ல பெல்ட் போட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பெல்ட் கூட தோல்ல தானே செஞ்சிருப்பா. அதே மாதிரி அந்த தோல் செருப்புகளையே கூட வீட்டிற்கு என்று தனி உபயோகத்திற்காக, அது நிச்சயமா வெளியில போட்டு நடந்ததா இருக்கக்கூடாது. வாசல் தாண்டி வெளியில போட்டு நடந்திருந்தோம் சொன்னா அதை வாசலிலேயே கழட்டி விட்டு விட வேண்டியது. அதை என்னதான அலம்பி எடுத்துன்னு வரேன்னு சொன்னா கூட நிச்சயமாக வெளியில் இருக்கக்கூடிய காலணியை உள்ளே எடுத்து வரக்கூடாது. ஆனால் புதியதாக வாங்கி கொண்டு வந்த காலணியை வீட்டிற்குள்ளாக மட்டும், வீட்டு உபயோகத்திற்காக மட்டும் என்று சொல்லி அதனை போட்டுக்கொண்டு நடக்கலாம். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அது கூட மருத்துவர் பரிந்துரைத்திருந்தால் மட்டும்தான், வேண்டுமென்றே செய்யக்கூடாது. சாதாரணமா இருக்கணும்னா எப்பயும் போல பேர் ஃபுட்டோட தான் இருக்கணும், எப்பயும் போல காலில் எதுவும் இல்லாம தான் இருக்கணும். ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும் பொழுது
இப்படி எடுத்துக்குங்களேன். தினந்தோறும் கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் நமக்கு ஒரு ஜுரம் அடிக்குதுன்னு வரும்பொழுது, அதுவும் கடுமையான விஷக்காய்ச்சல் அடித்துக் கொண்டிருக்குது எனும்போது டாக்டர் என்ன சொல்லுவார்? ஒரு 3 நாள் கழிச்சு குளிச்சுக்கோன்னு சொல்லுவார் தானே. இல்ல இது சாஸ்திர விரோதம், நான் 3 நாள் கழிச்சு எல்லாம் குளிக்க முடியாது, தினந்தோறும் காலைல சாயங்காலம் 2 வேளையும் தலை குளிச்சுக்கணும்னு சொல்லிட்டு குளிக்க முடியுமா? எதற்காக என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் கருதி. நீ அந்த நேரத்திலே ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலத்தான் மருத்துவருடைய பரிந்துரையின் பேரிலே வீட்டிற்குள்ளாக காலணியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் பரிந்துரைத்திருந்தார் என்று சொன்னால் தாராளமாக அந்த வீட்டிற்குள்ளாக அவர் அந்த காலணியை அணிந்து கொள்ளலாம். இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் உடல் நலம் என்பது மிகவும் முக்கியம் அல்லவா? அதற்குத்தான் முக்கியத்துவத்தினை தர வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.